இன்றைக்கி நம்ம பருப்பை வச்சு ரசம் செய்யலாம். பாசி பருப்பு 50 கிராம் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மைய வெந்திருக்கணும். 3 விசில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம். தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு 150 கிராம் தக்காளியை நல்லா கழுவிட்டு புளி கரைசலில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு பாருங்கள், அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு நல்லா புளியை கரைச்சிட்டு இந்த தக்காளி சக்கையை வந்து தூர போட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 பூண்டை உரிக்காமல் போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கொழுந்தாக எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 சுற்று விட்டால் போதும். அப்போ தான் ரசம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் தாளித்தோம்னா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, பொரிஞ்ச பிறகு 50 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ரசம் வந்து நல்ல மணமாக இருக்கும். 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு மணம் வந்துடணும். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மணம் நல்லா போயிடணும். மஞ்சத்தூளோட பச்சை மணம் போன பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை போட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தையும் நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் ரசம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு புளிப்பு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு போடலை. புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கூட நமக்கு நல்லா ரசம் வந்து கொதிக்கணும். ரொம்ப நல்லா கொதிக்க வேணாம். நல்லா நுர கூடி வரணும். இந்த ரசம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவு நமக்கு கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல மணமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரசம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.